யுத்த காலத்துல ஜெலன்ஸ்கி செய்யற தவறுக்கு பூரா பலியாகிறது யாரு? உக்ரைனோட ராணுவ வீரர்கள். யுத்த காலத்துக்கு வெளியில ஜெலன்ஸ்கி செய்யறது பூரா பலியாகிறது யாரு அப்படின்னா உக்ரைனோட மக்கள். அந்த மாதிரிதான் திருப்பி சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உதாரணத்துக்கு இவருக்கு தெரிஞ்ச விஷயம், பிடிச்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். வீணா போன லொகேஷன், மைலேஜே இல்லாத லொகேஷனை தட்டி தூக்குறது தான். அப்படிதான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பெல்கிராட்குள்ள படைகளை அனுப்பிச்சு பார்த்தார்கள். அதாவது கிரச் பிராந்தியத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி பெல்கிராட்குள்ளேயும் நாங்க நுழையிறோம் அப்படின்னா, அங்க இருந்து தான் தூக்கி வீசிட்டாங்களே, இப்ப திருப்பி இங்க எப்படி போவ அப்படின்னு கேட்டிருக்கு. நாங்க ட்ரை பண்ணியே ஆவோம் அப்படின்னு ஒரு யூனிட் அனுப்புனாங்க. யூனிட் மொத்தத்துக்கு டிக்கெட் கில்ஸ் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப என்னடா அப்படின்னா, பெல்கிராட்குள்ள ஆளில்லா விமான தாக்குதலை நடத்திட்டு எங்க ஆட்கள் பெல்கிராட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சத்தியம் பண்றார். அபிஷியலா பண்றார். அபிஷியலா இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதாவது பெல்கிராட் விவகாரத்துல பண்ணது கிடையாது. 15 நாளைக்கு முன்னாடி ஒரு யூனிட் அந்த பகுதிக்குள்ள ஊடுருவ பார்த்துச்சான்னு கேட்டதுக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ராணுவத்தை கேட்டதுக்கு இப்போ பல்வேறு இடங்கள்ல ஆபரேஷன் நடந்துகிட்டே இருக்கு, எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா அவர்கள் சார்ந்த டெலகிராம் சேனல்களே கன்ஃபார்ம் பண்ணார்கள், போயிட்டு பெரும் அடியோட திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு. ரஷ்ய டெலகிராம் சேனல் கேட்கவே வேணாம், அந்த யூனிட் மொத்தத்துக்கு டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவேன், எவன் திரும்பி போனா அப்படின்னு சிம்பிளா அவர்கள் முடிச்சு கடந்து போனார்கள். இப்ப ஜெலன்ஸ்கிய வெளிப்படையாவே அறிவிக்கிறார், பெல்கிராட்குள்ள நாங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. எப்படி தரைப்படை ஆப்ரேட் பண்ணுதா இல்ல வான்படை மட்டும் ஆப்ரேட் பண்ணுதான்னு அவர் சொல்லல. ஆனா தரைப்படை அங்க பிரசன்ஸ் இல்லை அப்படிங்கிறதா இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இவர்கள் ஆளில்லா விமானத்தை மட்டும் வச்சு தாக்கிட்டு பெல்கிராட்குள்ள யூனிட் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு. அந்த பிம்பம் எதுக்காக கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னா, அவரே ஸ்டேட்மெண்ட் அடுத்தடுத்து சொல்றாரு. யுத்தம் எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சோ அங்கேயே யுத்தத்தை கொண்டு போறதுதான் எங்க திட்டம் அப்படின்ட்டாரு. என்னையா பாயிண்ட்டுக்கே கிளம்பி போய் நிக்கிற? இதை சொன்னாலே ரஷ்யா வெறியாவாங்களேங்கிற மாதிரிதான். காரணம், ரஷ்யா பெல்கிராட் எல்லை வழியா தானே வந்துச்சு, அந்த எல்லைகள்ல உக்ரைன் படைகள் நிக்குதுங்கிற மாதிரி இவர் கோட் பண்றாரு. நின்னு தொலைஞ்சாவாச்சும் பரவாயில்ல, நிக்கவே இல்லை, நிக்காமே மனுஷன் போய் பேசுறாரு. ரஷ்யாவை பொறுத்தவரை அந்த ஆளில்லா விமான தாக்குதல்ல பாதிப்படைஞ்ச லொகேஷன்கள் பூரா ரெசிடென்சியல் குடியிருப்பு தான். ராணுவ பிரசன்ஸே இல்லாத பகுதிகளில் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்றார்கள். பெல்கிராட்ல ஆனா உக்ரைன் வீரர்கள் யாரும் இல்லை. 15 நாளைக்கு முன்னாடி நுழைய பார்த்த சம்பவத்துல பெரிய அளவு இழப்புகளோட திரும்பி இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி கூடவே அறிவிச்சுட்டு, ஜெலன்ஸ்கியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போட்டு பார்க்கணும்ல, என்ன பண்ணிட்டார்கள் அப்படின்னா, உக்ரைன்ல பிரைம் லொகேஷன் ஆனா எல்லாமே ரெசிடென்ஸ் லொகேஷன் போட்டு தாறுமாறா தாளிச்சு எடுத்தார்கள். ஏறக்குறைய 55 ஆளில்லா விமானங்களை உக்ரைன் முழுக்க, அதாவது யுத்தங்களே இல்லாத பகுதி, அங்க ஹை வேல்யூ டார்கெட்டுன்னு ஒண்ணுமே கிடையாது, ராணுவ பிரசன்ஸ் இல்லை, ஹை வேல்யூ டார்கெட்டோட பங்கர்கள் ஒண்ணுமே இல்லை, முழுக்க முழுக்க அப்பாவி பொதுமக்கள் குடியிருக்கிற பகுதி தான். இங்க யாரும் கவர்மெண்ட் பில்டிங்கே இல்லை, இதெல்லாம் தாக்க மாட்டார்கள், இது எல்லைக்கு பக்கத்துல இல்லை, டேஞ்சர் ஜோனுக்கு பக்கத்துல இல்லைன்னு தைரியமா குடியிருந்த பகுதிகளை பூரா தரைமட்டமாக்கிட்டார்கள். என்ன, யுத்த காலம் தொடர்ந்து நடக்கிறனால என்னதான் இந்த ஜோன்ல இருக்கு அப்படின்னால எல்லாருக்கும் பயம் இருக்கும், அதனால வெளியேறிட்டார்கள். உயிர் சேதம் அப்படிங்கிறது பெருசா இல்லை, ஆனா சில மக்கள் அடிபட்டிருக்கார்கள். படுகாயமா அப்படின்னு கேட்டா படுகாயம் இல்லை, ஆனா அப்பாவி பொதுமக்கள் ஓரளவு காயம்பட்டிருக்கார்கள் இந்த சம்பவத்துல. இது ரஷ்யா குறி வச்சே பெல்கிராட் பகுதியில அடிக்கிற இல்ல, ஆளில்லா விமானத்தை அடிக்கும் போது அங்க உள்ள கச்சா எண்ணெய் சேமிப்பு மையத்தை அடிக்கலாம், இராணுவத்தோட வழித்தடங்களை அடிக்கலாம், ஆனா முழுக்க முழுக்க குடியிருப்பு மேல கை வச்சல. வச்சுட்டு பெல்கிராட்குள்ள இராணுவம் இருக்கு, பெல்கிராட்ல நாங்க ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறத நிறுத்திடல, தொலைச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா அங்க உள்ள குடியிருப்புகளை காலி பண்ணிட்டார்கள். 55 பிரைம் லொகேஷன். ஜெலன்ஸ்கியோட ஒவ்வொரு விசித்திரமான ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பலியாகிறது என்னமோ உக்ரைன் மக்கள் தான். இந்த ஆளை தேர்ந்தெடுத்ததுக்கு அவனுங்க படாத பாடுபடுறாங்க. உலக யுத்தம் ஓடின காலகட்டங்கள் கூட, 1, 2 போன்ற யுத்தங்கள் நடந்த காலகட்டங்கள்ல கூட இந்த மக்கள் இவ்வளவு தூரம் ஒரு துயரத்தை சந்திச்சிருப்பார்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். இல்ல சந்திச்சிருக்காங்க அப்படின்னு கீழே வந்து சொல்லக்கூடாது. அன்றைய காலகட்டம் வேற, இன்றைய காலகட்டம் வேற. இந்த காலகட்டத்துல ஒரு 3 வருஷம் தொடர்ந்து யுத்தம் நடக்கும் அப்படின்னு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம கிடையாது, ஒரு பையன் நம்ப மாட்டான். இதே உள்ள எக்ஸ்பர்ட் கூட சச்ச நாடு எல்லாம் மாறி போச்சுப்பா, சூழ்நிலை சர்க்கம்டன்ஸ்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டாங்க, இப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு தியரியே கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. ஆனா 3 வருஷம் முக்கியமான நாடுகள் யுத்தத்துல இருக்கு.
உக்ரைனை கொண்டு வரக்கூடாது. ரஷ்யா, அமெரிக்கா இப்படி இருபெரும் நாடுகள் நேரடியா ஒரு களத்துல உட்காந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு பையன் நம்பி இருக்க மாட்டான். அதனாலதான் உலக யுத்தம் நடந்த காலகட்டங்கள்ல கூட இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு பதிவு பண்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னலா இருந்து வந்த விஷயங்களுக்கு இன்டர்னலா ரியாக்ட் பண்ணி ஜெலன்ஸ்கி மாதிரி கூத்து கோமாளிகளை கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு படாத பாடுபடுறார்கள். இதுக்கு விடிவு காலம் எப்ப? கடவுளுக்கு தான் தெரியும். நன்றி, வணக்கம்.